பிடிச்சி என்னை அடித்து கீழே தள்ளி அன்றைக்கி போதையில் வயிற்றுலேயே எட்டி உதைச்சி வீடு ஃபுல்லாக ப்ளீடிங்கு. உனக்கு என்ன பிரச்சனை? ப்ளீடிங் நிற்கலை, உனக்கு வந்து ப்ளீடிங்கில் இது மாதிரி கன்சீவ் அபோர்ஷன் ஆகிட்டோம், அதுதான் விஷயம். ஓகே, அன்றைக்கி நீ லீலாவதி கிளினிக் போனால் அவர் 2 வாட்டி மாத்திரை இருந்து கொடுத்தா அங்கே வச்சா டேப்லெட்டு அதோட. நீ ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனியா? நீ ஸ்கேன் எடுக்க இட்டுன்னு போனியா? ஏன் ஸ்கேன் எடுக்க இட்டுன்னு போகணுன்னு சொல்லாத. எத்தனை வாட்டி என்னை கூப்பிட்டு வந்து எத்தனை நாள் ஆகுது இந்த இடத்துல ராபர்ட் என்னைக்கு வந்த அன்னையிலேருந்து உன்னை வா வான்னு சொல்லி இந்த இருக்கிறவங்க நீ வா வாங்கினியா? நான் அப்படியே உளுந்து போய் இப்படியே வயிற்ற பிடிச்சி இப்படியே படுத்துன்னு இருக்கிறேன். பாவாடை நைட்டி நினைஞ்சி பாவாடை நினைஞ்சி. உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட இருந்தாங்களா? அம்மா கூட இருந்தாங்க. நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு இவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வந்தேன். இவங்க மாமா கையில் பேசிட்டு வந்தாங்க. இது மாதிரி நடந்துடுச்சு. அப்புறமே என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கேயே இட்டுக்கிட்டு போனாங்க. என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. உள்ளே போகணுமே இதுமாதிரி ப்ளீடிங்கோட போவோம், இதுமாதிரி அபார்ட் ஆகிடுச்சு 3 மாதம், இது மட்டும் தான் சொன்னேன். வலிக்குது வலிக்குதுன்னு அழுதுட்டு இருந்தால் உள்ளே போனாங்க பாருங்க. நாங்கள் சீட்டில் எழுதுனாங்க, கடை கடை கடைன்னு சீட்டில் எழுதிட்டு இருக்க சொல்லி ஃபோன் அடித்து போலீஸ் உள்ளே வந்துடுச்சு.